டேலியில் இன்றைக்கி ஆல்டர்னேட் யூனிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேலியில் எதுக்காக ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பொருள் நம்ம வாங்குறப்போ அதனோட யூனிட் அளவு வந்து நம்ம வேறையாக இருக்கும். அதே சேல் பண்ணுறப்போவும் அளவு வேறையாக இருக்கும். பை அண்ட் சேல் பண்ணுற யூனிட்ஸ் வந்து டேலியில் வந்து நம்ம சரியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஆல்டர்னேட் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ரைஸ் வந்து நம்ம கிலோவாக வாங்குறது, அதை வந்து ஒரு பேக்காக அந்த மாதிரி ஆல்டர்னேட் வந்து பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் யூனிட்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம். இதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து போடுவோம். அது போடுறப்போ லிட்டர்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் வந்து அதுலேயே போட்டுருவோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஆல்டர்னேட் யூனிட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. டிரான்சாக்ஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ் 2 டால் சால்ட் குக்கிங் ஆயில். இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டில் கொடுக்க வேண்டியதில்லை. சேம் ப்ராடக்ட், ஏன்னா நம்ம மேலேயே ஓப்பனிங் ஸ்டாக்கில் கொடுத்துருப்போம். டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எத்தனை பேக்ஸுங்கிறது காமிச்சிரும். அதே மாதிரி சால்ட்டு, குக்கிங் ஆயில் எல்லாமே காமிச்சிரும். செகண்ட் என்ட்ரியாக பர்ச்சேஸ் ஃப்ரம் சக்தி ட்ரேடர்ஸ். அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், டீ பவுடர், குக்கிங் ஆயில், சால்ட்டு. இது ஆல்ரெடி நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்லேயே நம்ம கொடுத்துருக்கங்காட்டி மறுபடியும் வந்து நம்ம ஆல்டர்னேட் யூனிட்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ பர்ச்சேஸில் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம வவுச்சரில் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருக்கிற அமௌண்ட்டுமே இந்த பர்ச்சேஸில் இருக்க அமௌண்ட்டும் சேமாக இருக்கங்காட்டி நம்ம ஆல்டர்னேஷன் பண்ண வேண்டாம். ஓப்பனிங் ஸ்டாக்கில் இருக்கிறங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்லேயும் அதே அமௌண்ட் இருக்கங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டோட ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வவுச்சரில் பர்ச்சேஸ்க்கான ரேட் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டு சிட்டி சூப்பர் மார்க்கெட். அவங்கக்கிட்ட சேல் பண்ண குக்கிங் ஆயில், டீ பவுடர் மேலே இருக்க அதே ப்ராடக்ட்ஸ் தான். அதுங்காட்டி நம்ம இதுக்கும் ஆல்டர்னேட் யூனிட்ஸ் கொடுக்கல. சேல்ஸ் டு ராயல் மார்க்கெட், உங்களுக்கும் மேலே இருக்க ப்ராடக்ட்டுங்கிறங்காட்டி நம்ம ஆல்டர்னேட் யூனிட் வந்து நம்ம மறுபடி க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததான் 5th என்ட்ரி, சிட்டி சூப்பர் மார்க்கெட் செட்டில் தி அக்கௌண்ட். நம்ம வந்து அவங்களுக்கு சேல் பண்ணியிருக்கோம், அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க செட்டில் பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் அலோவ் வந்து பண்ணியிருக்கோம். 6th என்ட்ரி, அமௌண்ட் பெய்டு டு ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ். முருகன் ஸ்டோர்ஸ் கிட்டே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அவங்க வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து 4% கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். 7th என்ட்ரி, அமௌண்ட் பெய்டு டு சக்தி ட்ரேடர்ஸ். சக்தி ட்ரேடர்ஸ் கிட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது அமௌண்ட் வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம். 8th என்ட்ரி, ராயல் மார்ட் செட்டில்டு தி அக்கௌண்ட். ராயல் மார்ட் வந்து சேல் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணுறாங்க. இப்போ டேலியில் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணலாம். ஆர்டிகே கம்பெனி கிரியேஷன், என்டர் சேனல் நேம், என்டர் ஆல்டர்னேட் யூனிட்ஸ், ஸ்டேட் தமிழ்நாடு, சேவ். இதில் வந்து ஜிஎஸ்டி அண்ட் ஆன்லைன் எக்ஸிஸ் வந்து போட, அது ரெண்டுக்கு மட்டும் நம்ம நோன்னு கொடுத்துடலாம். கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஃபர்ஸ்ட் ஒன் லிட்டர்ஸ்க்கு LITன்னு கொடுத்துறோம். ஃபார்மல் நேமில் லிட்டர்ஸ், சேவ். கேன்ஸ் Control plus save. kg kilogram, save. Next bags, socks. Next boxes. இப்போ நம்ம யூனிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் யூனிட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் F12, லேப்டாப்பாக இருந்தால் FN F12. இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸில் வந்து யூஸ் ஆல்டர்னேட் யூனிட்ஸ், எஸ். Control plus A. ஓப்பனிங் ஸ்டாக் ஐட்டம் வந்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குக்கிங் ஆயில், என்டர். அண்டரில் எதுவும் போடல. யூனிட்ஸில் வந்து லிட்டர்ஸ், கேன் 10 லிட்டர்.
ஆல்டர்னேட் யூனிட் வேறுங்கிறது வந்து ஒரு கேனில் எத்தனை லிட்டர் இருக்குங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம். 10 லிட்டர் வந்து இருக்குங்கிறது. ஓப்பனிங் பேலன்ஸாக நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா 30 லிட்டர்ஸ். அப்போது நம்மக்கிட்ட 3 கேன் வந்து இருக்குது. ரேட் வந்து 180. நெக்ஸ்ட்டு டோடால். டோடால் கேஜி. ஆல்டர்னேட் யூனிட்ஸில் பேக்ஸ். 25 கிலோ இருக்க அரிசியை வந்து நம்ம 1 பேக் கொடுக்குறோம். குவான்டிட்டி 100. மேலே வந்து 25 கிலோங்கிற ஒரு பேக்குன்னு கொடுக்குறோம். அப்போ குவான்டிட்டியில் வந்து 100 கிலோவுக்கு எத்தனை பேக்ஸுங்கிறது கீழே காமிக்குது, 4 பேக்ஸுன்னு. ரேட் 120. நெக்ஸ்ட் சால்ட். என்டர். சால்ட் வந்து சாக்ஸ் யூனிட்ஸ் கேஜி. ஆல்டர்னேட் யூனிட் சாக்ஸ் 1. 25 கிலோ உள்ள ஒரு சால்ட் வந்து நமக்கு ஒரு ஷாக்காக இருக்கணும். என்டர். குவான்டிட்டி 50. ரேட் 25. சேவ். டீ பவுடர். டீ பவுடர் கேஜி. ஆல்டர்னேட் நேம் பாக்ஸ். டீ பவுடரில் வந்து 10 கிலோங்கிறது ஒரு பாக்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓப்பனிங் பேலன்ஸு குவான்டிட்டி வந்து நம்மக்கிட்ட மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்குங்கிறத நம்ம போடுறோம். ரேட் 450. அக்செப்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டாக் இன் கிரியேஷன் வந்து நம்ம எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜர். டிரான்சாக்ஷன் வந்து நம்ம போடலாம். பர்ச்சேஸ் ஃப்ரம் முருகன் ஸ்டோர்ஸ். இப்போ முருகன் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஏன்னா உங்களோட பேர் வந்து கொடுத்ததுனாலே அது வந்து நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ் சன்ரி கிரெடிட்டர்ஸ். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட கடனுக்கு தான் வாங்குறோம், நம்ம ரிட்டர்ன் வந்து பண்ணணும். சன்ரி கிரெடிட்டர்ஸ். சேவ். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஃப்ரம் சக்தி ட்ரேடர்ஸ். சக்திகிட்ட வந்து நம்ம கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நமக்கு சன்ரி கிரெடிட்டர்ஸ். சேவ். நெக்ஸ்ட் சேல்ஸ் டு சிட்டி சூப்பர் மார்க்கெட் கிட்ட நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணுறோம். அப்போ இவங்க வந்து நமக்கு சன்ரி டெபிட்டர்ஸ். சிட்டி சூப்பர் மார்க்கெட் சன்ரி டெபிட்டர்ஸ். சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் டு ராயல் மார்க் வந்து நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து நமக்கு சன்ரி டெபிட்டர்ஸ். சிட்டி சூப்பர் மார்க்கெட் செட்டில் அக்கௌண்ட். சிட்டி சூப்பர் மார்க்கெட் வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ஊச்சில் போடுவோம். அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு மட்டும் நம்ம லெஜர் போடுறோம். டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அமௌண்ட் பேடு டு முருகன் ஸ்டோர்ஸ். நம்ம வந்து முருகனுக்கு வந்து பே பண்ணுறோம். ஆல்ரெடி முருகன் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது. இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இப்போ இது டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம வந்து லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இன்டைரக்ட் இன்கம். லெஜர் எல்லாமே போட்டாச்சு. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். லெஜர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வவுச்சர் போடலாம். வவுச்சரில் வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு பர்ச்சேஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்ரீமுருகன் ஸ்டோர்ஸ்
இப்போ நம்ம பர்ச்சேஸ் வந்து போடலாம். டேட்டில் என்டர் சப்ளையர் இன்வாய்ஸில் வந்து பில் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பில் நம்பர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் கொடுக்கல, அதுங்காட்டி நம்ம போடலை, என்டர் கொடுத்துடலாம். பார்ட்டி நேம் வந்து ஸ்ரீமுருகன் ஸ்டோர், என்டர், அக்செப்ட். பர்ச்சேஸ் லெட்ஜரில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் $2, 50 kg, ரேட் 120. இப்போ இங்கே ரேட் வந்து 120 ஆட்டோமேட்டிக்காக வருது. இது எப்படி வருதுன்னா, ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம கொடுத்துருப்போம்ல, அதோட அமௌண்ட்டு தான் இதில் வந்து வருது. ஒரு வேளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பக்கம் ரேட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தால் நம்ம இதுலேயே ரேட்டுங்கிறதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரேட்டில் வந்து 120 இருக்கங்காட்டி நான் 120னே அப்படியே விட்டுடுறேன். இது இங்கே ஏதாவது ஒரு போடுறீங்கன்னா அமௌண்ட் வந்து சேஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்க இந்த சம்மில் எல்லாமே ஓப்பனிங் ஸ்டாக்கோட ரேட் பர்ச்சேஸ் பண்ண ரேட்டு ஒரே இதாக இருக்கங்காட்டி நான் வந்து ஆல்டர்னேட் பண்ணல. உங்களுக்கு அப்படி வந்து சேஞ்சாக இருந்ததுன்னா நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்டர்னேட் யூனிட்டில் கொடுத்தோம்ல, இத்தனை கிலோவுக்கு வந்து இத்தனை பேக்குங்கிறது இப்போ வந்து கீழே காமிக்கிது பாருங்கள். 50 கிலோ இருக்கிற ஒரு $2 2 பேக்குன்னு காமிக்குது. நம்ம அதில் 25 கிலோ உள்ள $2 வந்து நம்ம ஒரு பேக்குன்னு கொடுத்துருக்கோம். இங்கே அதுவே 50 கொடுத்தங்காட்டி இங்கே கீழே நமக்கு 2 பேக்ஸுங்கிறது காமிக்குது. அதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டில் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இப்படி நமக்கு எத்தனை பாக்ஸு கேன்ஸ் எல்லாமே காமிக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து போடலாம். என்டர். சால்ட், என்டர். குவான்டிட்டி 100. குக்கிங் ஆயில் 20 liters. 20 லிட்டர் குக்கிங் ஆயில் வந்து நமக்கு 2 கேன் காமிக்குது. அப்போ ஒரு கேனுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம்னா 10 லிட்டர் கொடுத்துருப்போம். உங்களோடது வந்து பர்ச்சேஸ் அவ்வளோதான், நம்ம சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஃப்ரம் சக்தி ட்ரேடர்ஸ். டேட்டில் என்டர், சப்ளை இன்வாய்ஸ் வந்து கொடுக்கலாம், என்டர். பார்ட்டி நேம் வந்து சக்தி ட்ரேடர்ஸ். பர்ச்சேஸ் லெட்ஜரில் பர்ச்சேஸ். இவங்கக்கிட்ட நம்ம டீ பவுடர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். குவான்டிட்டி 30. நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில் 40 liters, 180. தென் என்டர். நெக்ஸ்ட்டு சால்ட் 50 kg. தென் அவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து சேவ் கொடுத்துடலாம். தேர்ட் என்ட்ரி சேல்ஸ் டு சிட்டி சூப்பர் மார்க்கெட். இப்போ சேல்ஸ் வச்சர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்டர். பார்ட்டி நேம் வந்து நம்ம யாருக்கு சேல் பண்ணோம்னா சிட்டி சூப்பர் மார்க்கெட், என்டர், அக்செப்ட். சேல்ஸ் லெட்ஜரில் சேல்ஸ் நம்ம என்ன சேல் பண்ணுறோன்னா $2, 60 kg. அப்படின்னா 2 பேக்ஸ் வந்து சேல் பண்ணுறோம். ரேட் வந்து 150. சேல்ஸுக்கு வந்து நம்ம தான் ரேட் கொடுக்கணும். பர்ச்சேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமௌண்ட் வந்து வரும். அது ஏன் வருதுன்னா, நம்ம லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணதை தான் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்காக வச்சுருக்கோம். அப்போ அது வந்து பர்ச்சேஸோட அமௌண்ட்டு தான், அதுங்காட்டி தான் அந்த அமௌண்ட் வந்து வருது. சேம் ப்ராடக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அதுலேயே வந்துடும். என்டர். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில் 30 liters, rate 220. Tea powder 10 kg, rate 550. அவ்வளோதான், சேவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் டு ராயல் மார்க்கெட். பார்ட்டி நேம் வந்து நமக்கு ராயல் மார்க்கெட். சேல்ஸ் லெட்ஜரில் சேல்ஸ். நேம் ஆஃப் ஐட்டமில் வந்து ப்ராடக்ட் வந்து போடுறோம். சால்ட் 40 கிலோ, ரேட் 35. குக்கிங் ஆயில் 20 liter, டீ பவுடர் 50 kg. Save. Fifth entry, City Supermarket settled the account, discount allowed 3%.
நம்ம வந்து சிட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கடனுக்கு வந்து சேல் பண்ணியிருந்தோம்ல, அவங்க வந்து நமக்கு அமௌண்ட் வந்து செட்டில் பண்றாங்க. அப்படி அமௌண்ட் அவங்க வந்து நமக்கு செட்டில் பண்றப்போ, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து குடுக்குறோம் 3%. அதுங்காட்டி நம்ம இத வந்து ரெசிப்ட்ல வந்து போடுறோம். டிஸ்கவுண்ட் அலோவ்டுனாலே நமக்கு ஒண்ணு பேமெண்ட்ல தானே போடுவோம். ஏன் இதில போடுறோங்கிறது டவுட் வந்து இருக்கலாம். ஏன்னா, நமக்கு அவங்க வந்து பணம் குடுக்குறாங்க. குடுக்குறது வந்து நமக்கு ரெசிப்ட். இன்கம் வர்றது வந்து ஃபர்ஸ்ட்டு ரெசிப்ட்டு. அப்படி ரெசிப்ட்ல இருக்கிறப்போ, இன்கம் வரப்ப தான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் வந்து குடுக்குறோம். 3% தான் குடுக்குறோம். ஸோ, அதங்காட்டி நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ்டுங்கிறது வந்து நமக்கு ரெசிப்ட்ல வருது. ஓகேவா? 2ல வந்து சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஏன்னா, அவங்க தான் நமக்கு பேமெண்ட் தராங்க. நம்ம அவங்களுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோங்கிறது இங்க கரண்ட் பேலன்ஸா காமிக்குது. 21,100. அது வந்து நம்ம இங்க கிரெடிட்ல என்டர் பண்ணிக்கிறோம். இதில் வந்து டிஸ்கவுண்ட் அலோவ்டு. டிஸ்கவுண்ட் அலோவ்டுங்கிறது வந்து நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறோம்னா 3% வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அலோட் பண்ணுறோம். அப்போது Alt C கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இங்கே கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய அமௌண்ட் வந்து போடுறோம் 21,100. 3% divided by 100. டிஸ்கவுண்ட் அலோவ்டு. இதில் வந்து நமக்கான அமௌண்ட் வந்து காமிக்குது. சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 21,100 வந்து அவங்க நமக்கு பே பண்ணணும். அதில் வந்து நம்ம 3% வந்து அலோவ் பண்ணோம்னா நமக்கு 633 வந்து லெஸ் ஆகுது. மீதி வந்து அவங்க கேஷ் வந்து பே பண்ணணும். ஸோ கேஷ் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ அவங்க வந்து பே பண்ணணும்னா 20,467 பே பண்ணிட்டாங்க. இப்போ இதை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். என்ட்ரி வந்து பேமெண்ட் என்ட்ரி. அது வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். 8th என்ட்ரி வந்து நமக்கு செட்டில் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம ரெசிப்ட்டில் போடுவோம். அதுங்காட்டி நம்ம இப்பயே ரெசிப்ட்டில் போட்டுட்டு அடுத்த 2 என்ட்ரி பேமெண்ட்டில் வரங்காட்டி நம்ம அடுத்த போட்டுக்கிறோம். ராயல் மார்ட் செட்டில் பண்ணுறாங்க. நமக்கு அவங்களுக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம அப்படியே போடலாம். என்டர். ராயல் மார்ட் உங்களுடைய கரண்ட் பேலன்ஸ் வந்து இங்கே கீழே காமிக்குது. இதை வந்து நம்ம அப்படியே என்டர் பண்ணிக்கலாம். என்டர். பையில் கேஷ். ஸோ இப்போ அவங்க வந்து அப்படி கேஷாக ஃபுல் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அவ்வளவு இது வந்து சேவ் கொடுத்துடலாம். ரெசிப்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பேமெண்ட் வந்து பார்க்கலாம். இதுதான் நம்ம பேமெண்ட் வவுச்சர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம 6th என்ட்ரி வந்து போடலாம். அமௌண்ட் பேடு டு ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ். இப்போது ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்கள வந்து பையில் போடுறோம். முருகன் ஸ்டோர் கிட்ட வந்து 12,100க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிடலாம். இங்கே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நம்ம பே பண்ணுறப்போ தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுங்காட்டி நம்ம 2ல வந்து போடுறோம். எத்தனை பர்சன்டேஜ்னா 4%. இப்போ அந்த 4% கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம Alt C கொடுத்தோம்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அது வந்து நம்ம அமௌண்ட் வந்து போடுறோம். 100 ஷிஃப்ட் ஸ்டார் 2% டிஸ்கவுண்ட். $12,100க்கு வந்து 4% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 484 வந்து நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். பேலன்ஸ் வந்து நம்ம கேஷாக பே பண்ணிட்டோம். பையில் வந்து கேஷ் கொடுக்குறோம். பேலன்ஸ் வந்து அந்த 484 போக மீதி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது கீழே கேஷில் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக 11,616. இப்போ வந்து இதை சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 7th அமௌண்ட் பேடு டு சக்தி ட்ரேடர்ஸ். சக்தி ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கான அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுறோம். பே பண்ணுறங்காட்டி நம்ம பேமெண்ட்டில் போடுறோம். இப்போ வந்து எந்த டிஸ்கவுண்ட் இல்லை அப்படியே நம்ம போட்டுடலாம். இதில் வந்து யாருக்கு பே பண்ணுறோமோ அவங்களோட நேம் வந்து போடுறோம். சக்தி ட்ரேடர்ஸ் கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கிறது இங்கே கரண்ட் பேலன்ஸில் வந்து காமிக்குது. அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுறோம். இதில் வந்து கேஷ் Ctrl+A வந்து சேவ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். டே புக்கில் போய் நம்ம ஒவ்வொன்றா என்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், கிராஸ் ப்ராஃபிட், இதில் வந்து சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் என்டர் பண்ணோம்னா ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து நம்ம என்னென்ன போட்டோங்கிறது வந்து காமிக்கும். பர்ச்சேஸில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறதும் காமிக்கும். யார் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறது மறுபடியும் என்டர் கொடுத்தா வரும். மறுபடியும் அவங்கக்கிட்ட என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன குவான்டிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோர் வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.